யாத்திராகமம் 15:26 வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 26 சரி. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அப்புறம் இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சத்தம். சொல்லுங்கள், கர்த்தருடைய சத்தம். பாருங்கள், இந்த கர்த்தருடைய சத்தம் அப்படின்றது நாளடைவில் அப்படியே குறைஞ்சி போச்சுன்றத விட டோட்டலாகவே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 90% மாறி போயிட்டு பாருங்கள். சில ஆட்கள் தான், ஒரு 10% தான் கிறிஸ்துவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவளாய், கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவளாய், நடக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தை நீங்கள் முழுமையாக வாசிங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை குறித்து வேதம் நிறைய இடத்துல சொல்லுது. கர்த்தர் பேசியிருக்கிறார் அப்படின்னா, முற்பிதாக்கள் காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இவங்களாம் நம்முடைய முற்பிதாக்கள் இடத்துல கர்த்தர் பேசிட்டு வரார். ஆபிரகாம் அப்படி தான் அழைக்கிறார். உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். ஈசா கிட்ட வந்து சொல்கிறார், நீ பஞ்சத்தை பார்த்து கேராருக்கு போகாத, இந்த தேசத்திலேயே குடியிரு, நான் உன்னை இங்கே பெருக பண்ணுறேன், நான் உன்னை இங்கே ஆசீர்வதிக்கிறேன், உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் சொன்னதெல்லாம் உனக்கு செய்கிறேன் அப்படின்றார். யாக்கோப்பு வாச்சிங்கன்னா கூட யாக்கோப்பு போகும்போது ஒரு இடத்துல தலையின் கீழாக கல்லை வச்சு படுக்கலான்னு தூங்கும்போது கர்த்தர் அங்கே வரார். வந்து யாக்கோப்பிட்ட சொல்கிறாரு, யாக்கோபே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி காமிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாக்கோப்புக்கு அப்படியே பெரிய வியப்பு வருது பாருங்கள். அவன் உடனே எழுந்து கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான், வானத்தின் வாசல் அப்படின்றான். உடனே கர்த்தர் அங்கே பேசின வார்த்தையெல்லாம் வாழ்க்கையில் நிறைவேற்றி காமிக்கிறார். அநேக இடங்களில் இது நம்ம பார்க்குறோம். முற்பிதாக்களின் காலத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அதன் பின்பு யோசேப்பின் காலத்துக்கு பின்பதாக ஒரு 400 வருஷம் கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கிடையாது. அவள் ஆளோட்டிகளுடைய சத்தத்தையும் சுமை சுமந்து அப்படியே வாழ்க்கையில் அடிமையாயிட்டு எல்லாமே இழந்து அவங்க எகிப்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்போ தான் கர்த்தர் வந்து மோசேவை எழுப்புறார். அங்கேயே ஒருத்தனை பிறந்து அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தனை எடுத்து அதை பிரித்தெடுத்து அதுக்கப்புறம் 40 வருஷம் அங்கேருந்து அவனை வெளியில் கொண்டு போய் ஒரு 80 வயசு வரை அவனுக்கு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அவனை கொண்டு வந்து கர்த்தர் பேசி கொண்டு வந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு போகிறார். அப்போ இந்த 400 வருஷம் கிட்டத்தட்ட 300 வருஷம் கர்த்தருடைய சத்தமே அவங்க கேட்காதனால தான் அவங்க அவிசுவாசத்தினாலும் கடினமான மனது எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாயிடுது. சிறுவல் ஜனங்களை குறித்து நம்ம பட்டுன்னு சில நேரத்தில் வாய் திறந்து பேசிடுறோம் இல்லைங்களா? அதை முறுமுறுத்தார்கள், கடினமான இருதயம் உள்ளவளாக இருந்தார்கள், அவங்களுக்கு நன்றியே கிடையாது, இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம். கரெக்டு தான். ஆனால் ஏன் அப்படி ஆயிடுச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்த்தருடைய சத்தமே இல்லை. பாருங்கள், இன்றைக்கி பல சத்தத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், பல சத்தத்தின் கீழே தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்முடைய ஆசையின் சத்தம் இருக்குது, விருப்பத்தின் சத்தம் இருக்குது, நம்முடைய நன்மைகள், நம்மளை சுற்றி நடக்கிற சத்தங்கள், இவையில் தான் நம்ம இயங்குகிறோம். சத்தம் இல்லாமல் நீங்கள் இயங்கவே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கலாம். ஒரு மனிதன் சத்தமாக இருக்கலாம், உங்கள் மனதின் சத்தமாக இருக்கலாம், உங்களுக்குள்ளாக இருக்கிற நிறைய சத்தங்கள் இருக்கு இல்லையா? அதாவது நிறைய சத்தங்கள்லாம் ஒரு ஆசை. இப்போ திடீர்னு போகிறீங்க, மத்தியான நேரம் ஒரு மணிக்கிட்ட இருக்குன்னு வைங்களேன், அப்படியே ஒரு கார்லையோ இல்லை ஒரு ரோட்லையோ அப்படி நடந்து போகிறீங்க, நல்லா பசிக்குது, அங்கே ஒரு பிரியாணி அப்படியே சுட அப்படியே ஆவி பறகு இருக்குதுன்னு வைங்க. பார்த்தோன்னே என்ன கேட்கும்? சாப்பிட்லாம் போல் இருக்குதுன்னு வயிறு பேசும். வயிறு பேசுமா பேசாதான்? சில நேரத்தில் சொல்லுவாங்க வயிறு கத்துதுன்னு. பார்த்துறீங்களா? வயிறு கத்துது, கடாமுடான்னு சவுண்ட்லாம் கேட்கும். சாப்பிட்லாம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? என்னென்னவோ பண்ணும் பாருங்கள். அது உள்ளேருந்து ஒரு பெரிய சத்தத்தை கொடுக்குது. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் ஓவராக பசிக்குது, வயிறு சத்தம் போடுது, நான் சாப்பிட்ணும். வயிறு சத்தம் போடுதுன்றது எனக்கு கேட்கல, ஆனால் உங்களுக்கு கேட்குது. உங்கள் வயிறு சத்தம் போடுறது உங்களுக்கு கேட்குது. அநேக நேரத்தில் பாருங்கள், நம்முடைய ஆசைகள்ன்றது ஒரு சத்தம். ஆசைன்றது என்னங்க? ஒரு சத்தம். ஒரு நல்ல வீட்டை பார்க்குறீங்க, வீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு மனசில் பிடிச்சிக்குது, உடனே தோணுது இந்த மாதிரி ஒரு வீடு தான் எனக்கு நல்லாயிருக்கும். அது எந்த சத்தம்? ஆசை. உங்கள் ஆசையின் ஒரு சத்தம். ஒரு கார் உங்களை கிராஸ் பண்ணுது, நல்ல உச்சி வெயிலில் நிற்கிறீங்க, அந்த காரை பார்க்குறது ஒரு அழகாக இருக்குது, அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி போகுது, பார்த்த உடனே தோணும் எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே. அது ஒரு சத்தம். பாருங்கள், இந்த சத்தங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துது. நம்முடைய பிதாக்களுடைய சத்தம் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க.
திட்டினே கூட இருப்பாங்க. சில நேரத்தில் பாருங்கள், சனியினை மூதேவி ஏஞ்சிங்களையா, ஸ்கூலுக்கு போக மாட்டியா, சோம்பேறி, உங்கள்கிட்ட மாறு அடிக்கிறதுக்கே எனக்கு போதுன்னு இருக்குது, சனியினை எனக்குன்னு வந்து பிறந்திருக்கே, அப்பனை மாதிரியே இருக்கிறே. அம்மா திட்டும் போது அப்படி சொல்லுவாங்க, அதனால் அம்மா திட்டும் போது சொல்லுவாங்க ஆத்தா மாதிரியே இருக்கிறியே. மாற்றி மாற்றி நம்மளை அது ஏதோ ஒரு சத்தம் நம்மளுக்கு போட்டு வறுக்குது, ஏதோ ஒன்று காரியம் நம்மளை நடத்திட்டு தான் இருக்குது. இந்த சத்தங்களெல்லாம் விட கர்த்தரும் நம்மோடு பேசுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை எப்படி சரியான வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம தான் முடிவு எடுக்கணும். அப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்குதா? கேட்குதுங்க. பேசுகிறவங்ககிட்ட, கர்த்தர்கிட்ட கேட்குறவங்ககிட்ட கர்த்தர் பேச தயாராக இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க, உங்கள் ஃபோனில் வந்து ஒரு மினிமம் ஒரு 100 நம்பர் வச்சுருக்கிறீங்கன்னு வைங்களேன். மேலே தான் இருக்கும், கண்டிப்பாக சத்தியமாக கம்மியாக இருக்காது இல்லைங்களா? இப்போ 100 நம்பர்கிட்ட ஏதோ ஒரு நம்பரில் நான் இருக்கிறேன். இப்போ என் நம்பரில் என்கிட்ட பேசணும், எனக்கு என்ன பண்ணி ஆகணும்? அப்போ 100 சத்தம் உங்கள் ஃபோனில் இருக்குது. எத்தனை சத்தம் இருக்குது? 100 சத்தம் உங்கள் ஃபோனில் இருக்குது. எத்தனை பேர் போட்டு அந்த பேரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனையும் சத்தம். எத்தனை ஒத்துக்கொள்கிறீங்க? அப்போ எந்த நம்பரை எடுத்து நான் டயல் பண்ணி எந்த நம்பரில் பேசணும் அந்த சத்தம் எனக்கு கேட்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு நம்பர் வச்சிருக்கேன்னா இல்லைங்களா? 9886453466 அதான் என் நம்பர். இப்போ என் நம்பருக்கு அடிச்சிங்கன்னா அது என் சத்தம். என் சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் என் நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ஃபோனில் நிறைய சத்தம் இருக்குது, ஏகப்பட்ட சத்தம். ஒவ்வொரு நபருக்கு ஒரு சத்தம் இருக்குது, ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது, ஒவ்வொரு நடத்துதலுக்கு ஒரு சத்தம் இருக்குது. இப்போ எந்த சத்தத்தின் கீழே நீங்கள் நடக்கணும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கீங்களோ அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும். புரியுதா இல்லையா? இப்போ நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா அந்த நம்பர் எடுத்து நான் என்ன பண்ணி ஆகணும்? டயல் பண்ணி ஆகணும். டயல் பண்ணால் கேட்கலாம். இங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. மீண்டும் வாங்க, யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. சொல்லுங்க, கவனமாய் கேட்டு. பைபிள் படிக்கிறது வேற, பைபிள் படிக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்வு. வேதத்தை நம்ம படிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறது அன்றாட நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதே போல் கர்த்தருடைய சத்தத்தையும் நாம் அன்றாட கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பைபிள் வாசிக்கிறோம், கோயிலுக்கு வரோம், கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்குறோம், கரெக்ட், எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், போயிடுறோம். ஆனால் கர்த்தர் பேசுகிறத பர்டிகுலராக தனிப்பட்ட வகையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எது மாதிரி ஒத்துக்கிறீங்க? எப்படி பேசுவாரா பாஸ்டர்? என்கிட்ட பேசுவாரா? கழுதுகிட்டே பேசினாரா இல்லையாங்க? பிள்ளையாமுக்கு யார் மூலியமாக பேசினார் சொல்லுங்கள்? அந்த கழுதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அந்த கழுதிக்கே சொல்லி கொடுக்குறாருன்னா உங்களை விட்டுருங்க, இந்த கழுதிக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பேசுவாரா பேச மாட்டாரா? அப்போ கழுதிக்கு புரியுது, பிள்ளையாமுக்கு புரியல. அதே மாதிரி தான் பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் இந்த உலகத்தில் எனக்கு ஏன் புரியலைன்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு மனப்பக்குவத்தை நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இது கர்த்தர் தான் பேசுவாரா, இது உண்மைதானா அப்படின்றத எனக்கு அந்த பயிற்சியில் வரல. ஏன்னா நான் நிறைய சத்தத்திலேயே வாழ்ந்து பழகிறேன். நிறைய சத்தம் எனக்கு கேட்டுன்னே இருக்குது. இருதயம் பேசுது, மனது பேசுது, ஆசை பேசுது, விருப்பம் பேசுது, உலகத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை நிறைய கேட்டு 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 நான் பழகிட்டேன். அதனால் கர்த்தருடைய சத்தத்தை சரியான வகையில் இது சத்தம்தான், இப்படி தான் இருக்கும், இப்படி கீழ்ப்படியணும், இப்படி நடக்கணுன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் அங்கே பிரச்சனையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்களேன், இப்போ நான் ஊழியத்துக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் வந்தேன். படித்து முடிச்சு 2 வருஷம் நான் பாஸ்டர் சாம் செல்லதோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜூன் மாதம் முடிவு எடுத்தேன், போயிடலாம் 2004 ஜூனில். அதனால் நான் போக வேண்டியதுனால ஒரு அண்ணன் இருந்தார், எனக்கு ரொம்ப நல்லா நெருங்கிய ஒரு அண்ணன். அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், இல்லை நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போயிடலான்னு பார்க்குறேன், என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு. அந்த அண்ணன் மலேசியாவுக்கு நிறைய வருவார், சிங்கப்பூர், மலேசியா நிறைய போவார். அவர் சொன்னார், மேலே ரொம்ப பாசம் கூட அவருக்கு. சரி தம்பி, நான் பார்க்குறேன், மலேசியாவில் ஒரு தமிழ் காங்கிரிகேஷனுக்கு ஒரு தமிழ் பாஸ்டர் வேணுமா இருக்குது, நான் உன்னை ரெஃபர் பண்ணுறேன், நல்ல பாஸ்டர், நீ அங்கே போயிடலாம், நல்லா செட்டில் ஆகிடலாம், இங்கேயே நல்லா இருக்கலாம், அதுக்கான முயற்சிகள்லாம் நான் எடுக்கிறேன். இப்போ நான் போகிறேன், போயிட்டு வந்து உனக்கு சொல்கிறேன், அதுக்குள்ளே நீ பாஸ்போர்ட் வேலைலாம் பண்ணிட்டுனார். உடனே நமக்கு சொல்லணுமா? அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது பாருங்கள். நானே பட்டாம்பூச்சி வேறு மாதிரி ஆகிட்டேன். பயங்கர சந்தோஷம் எல்லாம். அப்படியே அந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே எப்படி இருந்ததுன்னா, அப்பா
அப்படியே அளவில்லாத மகிழ்ச்சி. அடிச்சுக்கிறான் லாட்ரி, திறந்தாடுறா கர்த்தர் பெரிய கதவை, இதை விட பெரிய வாய்ப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நேரம் நானும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். டக்கு டக்குன்னு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணின்னு எல்லாம் ரெடி பண்ணுகிறேன். பாஸ்போர்ட்டுக்கு என்ன நான் செய்யலாம், எப்படி எடுக்கலான்ற அந்த முயற்சியெல்லாம் எல்லாம் இறங்கியாச்சு. எல்லாம் போயிட்டு ஒரு நாள் நைட், அன்றைக்கி நைட் பயங்கர சந்தோஷம் பாருங்கள். அப்படியே ஆவியில் நிறைஞ்சி அப்படியே ஆண்டவரை துதிச்சிட்டு, பெரிய கிரவுண்ட் அது நான் இருந்த கேம்பஸ்குள்ளே. அதில் நடந்து அப்படியே அந்நிய பாஷை பேசி ஆவியில் நடந்து நல்லா துரிஞ்சிட்டுருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ மலேசியாவுக்கு போவதில்லை. உடனே நமக்கு ஆண்டவரே பேசுகிறது நீதானா? இல்லை ஆண்டவரே, அருமையான வாய்ப்பு, மலேசியாவுக்கு போயிட்டு இருப்பேனே, சூப்பராக இருக்குமே. ஐயோ, என்ன மாதிரி ஒரு சான்ஸ். நீ மலேசியாவுக்கு போகிறது இல்லை, நீ பெங்களூருக்கு தான் போகிற. நமக்கு டோட்டலாகவே இந்த ஊர் முடியாது பாருங்க. இந்த ஊரை முடியாது, ஜனம் முடியாது. இதுனோ பெங்களூர்னாவே எனக்கு ஒரு அவ்வளோ மனத்தில் விருப்பமே இல்லை பாரு. அந்த சொல்ல, நீ பெங்களூர் போ. எனக்கு இதில் அப்படியே ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. இப்போ என்னடா இது மலேசியான்னு சொன்னோம், நாம் பயங்கர ஒரு கனவுல இருந்தோம். கர்த்தர் கதவை திறந்துட்டார், போயிடலான்னு பார்த்தோமே. ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை பெரிய, நான் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாரு. இதுக்காக 3 நாள் உபவாசம் பண்ணிடலாம், ஜெபம் பண்ணிடுறேன் நான். ஆண்டவரே, எப்படியாவது நீர் மனம் மாறிடும் ஆண்டவரே, நீர் மனம் மாறி எப்படியாவது நீங்கள் மனம் மாறி என்னை அனுப்பிச்சிருக்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன குட்டிக்காரனை போட்டாலும் சரி, நீ பெங்களூர் தான் போகிற, இது என்னுடைய சித்தம், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ட்டார் பாரு. அந்த அண்ணன் அப்படியே மலேசியாலாம் பேசி வச்சுட்டு வந்துட்டார். வந்த உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டியா, என்ன ஆச்சுன்னார். இல்லைண்ணே, இந்த மாதிரி பெங்களூரே போயிடலான் இருக்கிறேன். ஏப்பா நல்ல இடமாச்சு. இல்லைண்ணே, இது ஆண்டவரிங்க தான் என்னை நடத்துகிறாரு, நான் போகலான் இருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சத்தத்துக்கு நான் செவி சாய்க்காமல் இருந்திருந்தால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு போதகராக இருந்திருக்க முடியாது. இந்த சபைக்கு நான் வந்திருக்க முடியாது, இந்த பட்டணத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. அப்போ அந்த சத்தம், நீங்கள் நல்லா நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த சத்தம் கர்த்தர் தான் பேசினாருன்னு நான் நிதானிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாமல் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக மலேசியாலாம் போயிருக்கலாம், அங்கே ஊழியம் செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோல் இருந்திருக்காது, ஒரு நிறைவு இருந்திருக்காது, ஒரு பரிபூர்ணமான வெற்றி இருந்திருக்காது. சில நேரத்தில் அநேகருடைய சத்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்துட்டதுனால தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய நிறைவில் இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்தால் மாத்திரம்தான் பரிபூர்ணமான நிறைவுகளை உங்களால் காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய சத்தம் இருக்குங்க, நிறைய பேர் பேசலாம், நிறைய காரியங்கள் சொல்லலாம், நிறைய சத்தங்களை பிசாசு எனக்கு அனுப்பலாம். ஏன், பிசாசே கூட என்கிட்ட பேசலாம். இயேசுகிட்ட பேசினானா இல்லையா? பேசினானே, இயேசுகிட்ட பேசினானே. அப்ப பாருங்க, அப்ப பிசாசு தேவ புத்திரர்கள் மத்தியில கர்த்தர்கிட்ட போய் பேசினானே. அப்ப கர்த்தருடைய சத்தம், பிசாசுடைய சத்தம் எல்லாமே இருக்குது பாருங்க. மனிதர்களுடைய சத்தம், மனசாட்சியின் சத்தம், உலகத்தில் இருக்கிற அநேக காரியத்தினுடைய சத்தம், இந்த சத்தங்களை எல்லாத்தையும் விட கர்த்தர் சொல்லுகிறத கேட்டீங்கன்னா தான் பரிபூர்ணமான வெற்றியை உங்களால காண முடியும். அது தனிப்பட்ட வகையில் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம், உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய சுகமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாங்க. கர்த்தர் சொல்லணும் பாருங்க, அந்த சத்தத்தை சரியா கேட்டுட்டீங்கன்னா உங்க வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். ஏன் மிஸ் பண்ணிடுறோம்னா, காலம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. காலம் என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே மாறி போச்சு. இந்த மாதிரிலாம் சொல்கிறதே கிடையாது. இன்றைக்கி போய் இப்போ கர்த்தர் பேசுறதை கேளுங்கன்னா எப்படி தெரியும்? அதெல்லாம் பேசி கீசி முடிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாருங்க, அதை வச்சு நீங்களே தெரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுங்கன்றாங்க. கரெக்ட். நீங்கள் நிறைய காரியத்தை நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் உள்ள தொடர்புகள், வித்தியாசங்கள், அதில் இருக்கிற நடத்துதல்கள், இவைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுமாதிரி தயாராகிறீங்க. இது ரொம்ப அவசியங்க, ரொம்ப அவசியம். சிலலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொன்னால் ஜனங்கள்லாம் அப்புறம் அவங்கவுங்க கர்த்தர் சொன்னார். இல்லை என்கிட்ட ஒருத்தர் சொல்லும் போது அதை நிதானிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சி நமக்கு வரணும். கர்த்தர் சொல்லுகிறதை சரியான வகையில் கேட்கணும். பாருங்கள், இப்போ சில நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, கல்யாணம் ஆனவங்க உங்கள் மனைவிக்கோ இல்லை மனைவிக்கானவனுக்கோ ஃபோன் பண்ணுறீங்க. எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னாவே அது யார் பேசுறதுன்னு தெரியுமா தெரியாதா? யாரோ உங்கள் வீட்டில் திடீர்னு உங்கள் சித்தப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு ஹலோ நான் தான்டா அப்பா பேசுகிறேன். கிடையாது, இது அப்பா கிடையாது. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
கணவங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் மனைவி மாதிரி வேற ஒருத்தர் ஹலோ சொல்லுங்கள், நிச்சயமாக என் பொண்டாட்டியே கிடையாது. சொல்லு, இதான் என் பொண்டாட்டி. நான் சொல்றது விளங்குது. நிச்சயமாக எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? 100%. ஏன்னா அந்த சத்தம் நம்ம மைண்டில் என்ன ஆகிடும்? சொல்லும் பொழுது ஹலோன்ற ஒரு வார்த்தையை வச்சே அவங்க யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க காதும் உங்க மனதும் ட்ரெயின் ஆயிருக்குன்னு சொன்னா, அப்ப கர்த்தர் சொல்றது எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னா, கர்த்தர்கிட்ட என்னைக்கோ ஒரு நாளைக்கு பேசினா எப்படி புரியும்? அது எப்போ ஏதாவது ஒன்று நடந்தோம் பாருங்க, அன்னைக்கு தான் ஆண்டவரே 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 ஆண்டவரே, அன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் பாருங்க. அன்னைக்கு தான் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். கர்த்தர் தினமும் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? தினமும் பேசுகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, சிலருக்கெல்லாம் இந்த சுவாப மாற்றங்கள் அப்படின்றோம் இல்லையா, சுவாப மாற்றங்கள்லாம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கர்த்தர் பேசும்போது தான் சுவாப மாற்றங்கள் வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பழைய உடன்படிக்கையை கை தேர்ந்து வல்லவனாய் இருந்தவன் தான் பவுல். யாருங்க? பெஞ்சமின் கோத்திரத்தான். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். பிறந்த 8ஆம் நாள் என்ன பண்ணாங்களாம்? அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். பரிசேயனுக்கு பரிசேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர் வர்றார் தமஸ்கு வீதியில். அங்கே சொல்கிறாரு, சவுலே சவுலே, டபான்னு விழுந்தார். ஆண்டவரே நீர் யார்? எதுவுமே நான் சொன்னது விளங்குது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நியாய பிரமாணத்தை முழுமையாய் கற்று தேர்ந்த ஒரு மனிதர் எப்படி எப்படி சொல்லுங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி மாற்றம் அடையுது? கர்த்தர் பேசும் பொழுதுதான் சுவாப மாற்றங்கள் ஒரு மனிதனுக்குள்ள. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? வேண்டாம், உன் அகம்பாவம் இங்கே நிற்கணும், உன் பெருமை மாறணும், உனக்குள்ள இருக்கிற காரியங்கள் மாறணும். அதான் கரெக்ட் பாருங்க. அப்போ எப்படி மாத்துறாருன்னா, கர்த்தர்கிட்ட பேசும்போது கர்த்தர் உங்களோட சீர்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது, ஒரு மாதிரி ஒவ்வொரு அட்டகாசம் பண்ணுது, சேட்டை பண்ணுது. உடனே என்ன பண்ணுவீங்க? உட்கார வச்சு பேசுவீங்க, வேணாம் அப்படிலாம் பண்ணாத, அது நல்லதில்லை, 4 இடத்துக்கு போகும்போது அப்படியே செய்யாத. அது எவ்வளோ வேதனையாக இருக்குது, எவ்வளோ பெரிய இடைஞ்சராக இருக்குது. பேசுது பாருங்கள். அப்பா பேசின உடனே அந்த குழந்தை கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தையின் மனதை திரும்ப நீங்கள் சொல்ல 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 அது மனதில் என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க? ரிஜிஸ்டர்ட் ஆகும். அது மாற்றத்தை என்ன பண்ணும்? கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எமோஷனலாக நிறைய நேரத்தில் நம்மகிட்ட பேசுது பாருங்க. எமோஷனல், உணர்ச்சி வசப்பட்டு நிறைய நேரம் நம்மகிட்ட பேசுகிற பாருங்க. நிறைய காரியம் நான் சொன்னேன் இல்லையா, மனது பேசுது, இருதயம் பேசுது, சூழ்நிலை பேசுது, ஆசை பேசுது, உணர்வுகள் கூட நிறைய பேசுது. எத்தனை பேர் தெரியும்? உணர்வுகள், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுன்னு வாங்க பாருங்க. சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சிலர்லாம் சத்தியம் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்துக்கிறீங்களா? உணர்ச்சி வசப்பட்டு சத்தியம் பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலர் ஒருத்தர் எனக்கு சத்தியம் பண்ணார் பாருங்க, நான் நீங்கள் ஏண்ட வாங்கும்போது 25 லட்சம் கொடுத்துட்றேன்ட்டார். நானும் நினச்சேன் ஏதோ சொல்லிட்டாரு, சரி ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்ட வரும்போது சொன்னார், சாரி என்னால் உங்களுக்கு தர முடியாது போயிடுச்சுன்ட்டார். அப்போ ஏன் அப்படி சொன்னார்? சொன்னது பொய்யா? இல்லை, சொன்னது ரைட்டு. அந்த நேரத்தில் ஒரு எமோஷ்னல். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? சில நேரத்தில் பாருங்கள், இந்த காதலிக்கிற பசங்க பயங்கரமாக இந்த பிரெடாலாம் நிறைய விடுவாங்க. நான் ஒன்று அப்படியே என்ன பண்ணுவேன்னா, தங்கத்தட்டிலேயே வச்சுருப்பேன்னுவான். கல்யாணம் ஆச்சுன்னா தகர தட்டில் கூட உங்களை வைக்க மாட்டான். நான் சொல்றது விளங்குதா? இது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. உனக்காக வானத்தை கிழிக்கிட்டுமா? கிழிச்சிருவியா வானத்தை? நீ உனக்காக நிலவை கொண்டு வரட்டுமா? தொட முடியுமா? நீ என்ன பெரிய ஆம்ஸ்டாங்க? இதெல்லாம் முடியாத காரியம். உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றது? சில நேரத்தில் பயங்கரமா பேசுறது பாருங்க. சில நேரத்தில் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க இல்லையா, என் மனைவிக்கு நானே ஒரு பெரிய தங்கம். இவரை கொண்டு போய் மாறுவடிக்கிட்ட கொடுத்து பாருங்க, உரசி கூட பார்க்க மாட்டான், வாசுபடியில் கூட ஏற்ற மாட்டான். அவன் ஓடி போடியா அப்படியே, நீ வேஸ்ட், தங்கம் கடை இரும்பு டாப்பா கூட கிடையாது நீ. இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது பாருங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேதுரு இருந்தார் பாருங்க. பேதுரு எப்படி பேசினார்? ஒரு முறை சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு ஆண்டவர் சொல்றார். கரெக்டுப்பா, பரலோகத்துல பிதா அவனுக்கு வெளிப்படுத்தினார். கொஞ்ச நேரத்தில் சொல்றார், நீ சிலுவையில் சாவக்கூடாது ஆண்டவரே, உங்களுக்கு அப்படி நேரிடக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். எமோஷனல் பாருங்க. இயேசு கூட இருந்தான், உடனே கத்தி எடுத்து மல்கூசுடைய காதை வெட்டுறான். அடுத்து பாருங்க, அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இயேசு கைது பண்ணின்னு கொண்டு போறாங்க. அங்கே பார்த்துன்னு இருக்கிறான், கூட்டத்தோட கூட்டமா ஒளிஞ்சின்னு பார்த்துட்டு இருக்கிறான். உடனே இயேசு அங்கே போறாரு, அப்படி கொண்டு போறாரு. உடனே பக்கத்தில் சொல்றான், ஏய்
நீ அவன் தான் நட கூட இருந்தியா? யார் சொன்னது? நான் வேற அவர் வேற, அவர் யாருன்னு தெரியாது. இயேசு கிராஸ் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போன ஒரு பெண்மணி சொல்றா, இல்ல உன் பேச்சு உன் ஸ்டைலு நீ பேசுற அந்த காரியம்லாம் கலிலேயன் போலவே இருக்குது, நீ அவர் கூட இருந்த. அவர் சொல்றான், என்னம்மா அவனுக்கு வேலை வெற்றியே இல்லையா? சத்தியமா சொல்றேன், நான் அந்த ஆளே எமோஷனல், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. அதெல்லாம் பாருங்க, எமோஷனல், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அப்படி பேசும்பொழுது சேவல் கூவிட்டு இயேசு அவனை பார்த்து கொண்டிருந்தார், அப்படியே கண்கள் கட்டப்பட்டது, அப்படியே சொல்லப்படுது பாருங்க. அப்போ எமோஷனலா பேசுறோம், எமோஷனலான காரியங்கள் நடத்துது, அநேக விஷயங்கள் நம்மளை கொண்டு போகுது. ஆனா கர்த்தர் பேசுவது நாம் தெளிவாய் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கற்றுக்கொள்ளுதலே உங்களுக்கு ஒரு வெற்றியை உண்டாக்கும். வாங்க 19 வாங்க 19 யாத்திராகமத்திலே 19 3 வாசிக்கிறேன். வாசிக்கிறேன். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டையின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, சொல்லுங்க, உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். சொல்லுங்க, சொல்ல வேண்டிய வார்த்தை. வந்தோடனே சொல்றாரு, போய் சொல்லுப்பா, சொல்லு. சொல்லுங்க, சொல்ல வேண்டிய வார்த்தை. அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் போது என்ன மாதிரி காரியத்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, சொல்லுங்க, கூப்பிட்டுன்னா என்னங்க? கூப்பிட்டுனா என்ன? கூப்பிட்டு பேசுறாருங்க. அவனை கூப்பிட்றாரு, வாப்பா வா, நான் என்ன சொல்றேனோ அதை மாத்திரம் நீ போய் என்ன பண்ணு, சொல்லு. நான் என்ன சொல்றேனோ அதை காது கொடுத்து என்ன பண்ணு, போய் கேளு. நான் என்ன சொல்றேனோ அதை போய் சொல்லு. அதான் நல்லது. அதுதான் பாருங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணும். இப்போ அங்கே சொல்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அதில் ஒரு 4 காரியத்தை சொல்றாரு பாருங்க. 4 காரியம். 1, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவது. முதலாவது, தேவன் அவர்களை தனக்கென்று அழைத்து கொண்டார், தனக்கென்று ஏற்படுத்தினார். அவங்களுக்காகவே அழைத்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்காக அழைத்து வந்தாங்க? அவருக்காக. யாருக்காக? அவருக்காக. எதுக்கு? பார்வோன் கைக்கு அவளை தப்பு வித்து எகிப்தில இருந்து அவளை ஏன் கொண்டு வந்தார்னா அவருக்காக. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் எதுக்கு அழைத்திருக்கிறார்னா அவருக்காக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் என்னை அவருக்காக அழைத்திருக்கிறார். யாருக்காக அழைச்சிருக்கிறாரு? இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களை யாருக்காக ரட்சித்தாரு? அவருக்காக. சொல்லுங்க, அவருக்காக. 2வது, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அவர் என்னை ஏதோ அழைச்சிருக்கிறார்னு சொன்னா ஏதோ ஒன்று என்னை கொண்டு செய்ய போறார், அதுக்கு நான் கீழ்ப்படியணும். அந்த சத்தம், சொல்லுங்க, சத்தம். அவர் சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படியணும். 3வது, ஒரு உடன்படிக்கை, அவருடைய உடன்படிக்கையை என்கிட்ட ஏற்படுத்தினார். உடன்படிக்கைனா 2 பேருக்கும் பொதுவானது. அது தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தினார். 4வது, நீங்கள் பூமியில ராஜரீக அந்த ஆசாரியர்களா இருப்பீர்கள். எப்படி இருப்போம்? எப்போ? அவருக்கு என்ன அழைத்தார், அவர் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். 3வது, அந்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மதிக்கிறேன். 4வது, என்னை இந்த பூமிக்கு அவருடைய சம்பத்திற்கு என்னை சொந்தக்காரராய் மாற்றுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப ராஜரீக வாழ்வு. என்ன வாழ்வு? சொல்லுங்க, ராஜரீக வாழ்வு. எப்ப? சொல்லுங்க, எப்ப? சத்தத்தை அப்போ ஒரு முறை பேசணுமாங்க ஆண்டவர்கிட்ட? பேசணுங்க. ஒவ்வொரு முறையும் பேசணும். கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கேளுங்க. ஆண்டவர் எதுக்காக என்ன அழைச்சிங்க? உமக்கென்று என்ன எதுக்காக அழைச்சிங்க? யோசிச்சு பாருங்களேன். அவர்களை அவருக்கென்று அழைச்சாரா? அப்ப அவர் என்னெல்லாம் திட்டமிட்டு வச்சிருப்பார் நீ யோசிச்சு பாருங்க. அந்த ஜனங்களை குறித்து, அந்த ஜனங்களுடைய வாழ்வை குறித்து என்னெல்லாம் திட்டமிட்டு வச்சிருப்பார். எப்படிப்பட்ட காரியம்லாம் அவங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சிருப்பார். சும்மா சாதாரணமா இருக்குமா? அதனாலதான் சொல்ற, நீங்கள் என் சம்பத்தா இருப்பீர்கள், என்னுடைய சொத்தை நீங்க தான்ன்றார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம்? சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சொத்து பிரதர்.
யாராவது அது கொஞ்சமாக விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய சொத்துங்க. நீங்கள் யாருடைய சொத்து? கர்த்தருடைய சொத்து. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சொத்து. ஏமே 4வது சொல்றாரு, அந்த நீங்க ராஜரீக ஆசாரியர்கள் சொன்னா அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள். யாருங்க ஆசாரியர்கள்? யாரா இருந்தாங்க? கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள். கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப இவ்வளவும் என்ன? அப்படி சொல்லுகிற காரியத்தை கேட்கிறவளா இருக்கணும். 28க்கு வாங்க, பாகம் 28 சீக்கிரமா வாங்க. பிரசங்கம் பண்றதுக்கு நான் சலிக்கவே மாட்டேன். நாள் முழுதும் பிரசங்கம் பண்ண சொன்னீங்கன்னா கூட என்ன பண்ணுவேன்? ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் பாரு. எவ்வளோ சோர்வு, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பிரசங்கம்னு வரும்போது அதோடைய மனதை பார்க்கணும். அவர் என்னெல்லாம் ஜனங்களை நேசிக்கிறார், என்னெல்லாம் சொல்ல வரான்னு பார்க்கணும். அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. ஏமே பாகம் 28 வாசிக்கிற பாருங்க. முதலாவது 1-2 2 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு, அண்டர்லைன் பண்ணிங்க, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அண்டர்லைன் பண்ணுங்க, செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, அண்டர்லைன் பண்ணுங்க, இப்பொழுது சொல்லப்படும், அண்டர்லைன் பண்ணுங்க, ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள். எழுதப்படும் ஆசீர்வாதங்கள் வேறு, சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் வேறு. எழுதப்பட்டவைகள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. எழுதப்பட்டவைகளை எடுத்து தேவன் எனக்காக பேசுகிறார் பாருங்க, அதுதான் சொல்லப்பட்ட வார்த்தைகள். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அப்ப எழுதப்பட்ட வார்த்தைகள் எப்பொழுது தேவன் அவர் வாயிலிருந்து என் மேல் உச்சரிக்கணும், அந்த வார்த்தை வரணும், என் மேல வரணும் பாருங்க. அப்போ சொல்லப்படுகிற வார்த்தைகள். சொல்லுங்க, சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளின்படி எப்படி சொல்றாரு பாருங்க, நீ கவனமாய் கர்த்தருடைய படியெல்லாம் செய், நீ கவனமா இருக்க முடியும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எப்படி சொல்றாரு? அவர் சத்தத்துக்கு எப்படியா? உண்மையாய் செவி கொடுப்பாயானால். சத்தத்தை கேட்கறதுல ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணுங்க. கர்த்தர் பேசுகிறார், அதை கேட்கறதுக்கு நான் ரொம்ப உண்மை உள்ளவனா இருக்கணும். அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு என்ன நான் பயிற்சி வைக்கணும், கொண்டு வரணும் பாருங்க. எத்தனை விசுவாசிக்கிறேன்? இப்ப சொல்றார், சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து உனக்கு பட்லிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் நாடுகளின் மந்தங்களும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாவு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப எனக்கு சொல்லணும், கர்த்தர் எனக்கு சொல்லணும், நான் எங்க இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். பரந்த இந்த உலகத்துல 130 கோடி பேர் உள்ள இந்திய தேசத்துல என்னை தனித்து அவருக்கென்று என்னை அழைத்து அவருக்கென்று என்னால் உடன்படிக்கை ஏற்படுத்தி அவருடைய ராஜரீக ஆசாரிய ஊழியத்தை எனக்கு நியமித்து வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த தனித்தன்மை, அவர் பேசுகிற வார்த்தைகளை, சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும், மகன் மகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க இரு, இதை செய், இதை செய், இதை செய்யாத, இது வேணாம், இது உனக்கு நல்லது, இதை தேர்ந்தெடு, இதை கல்யாணம் பண்ணு, இதை விட்டுடு, இது வேணாம். கர்த்தர் சொல்ல வர மாட்டாரா? எப்போ நம்ம புத்தி வரும் தெரியுமா? நமக்குன்னு ஒரு எமோஷனல் இருக்கு இல்லையா? நமக்கு நினைவா இருக்கும் எமோஷனல். இப்போ கூட பாருங்க, என்னுடைய ஒருத்தன் கல்யாணம் ஆகலை, என் சொந்தக்காரில் ஒருத்தரில். ஏன்னா அவன் அப்படியே ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறானே சொன்னான். அவன் டக்குன்னு சொன்னான், ஏதோ ஒரு ஆக்டர் பேர் சொன்னான், எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது நமக்கு. ஏதோ ஒரு ஆக்டர் பேர் சொன்னானே, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. கீர்த்தி சுரேஷ் மாதிரி வேணுமா மாமா அப்படின்னா சொன்னேன். அதுதான் ஏற்கனவே அது வேற மாதிரி. இவனுக்கு எதுக்கு அதே மாதிரி பாருங்க, மைண்டு பாருங்க, அவனுக்கு வேலை செய்யல. அதாவது பார்த்த உடனே ஏதோ ஒன்று இது பாருங்க. இது வந்து நம்ம சிலத்தில் ஆசைப்படுற சத்தம் இருக்கு பாருங்க, அது சில நேரத்தில் உங்க வாழ்க்கையை பயங்கரமாக ஏமாத்திரும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த டூருக்கெல்லாம் போனீங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நான் சின்ன பையனா ஒரு 5வது அப்படியெல்லாம் படிக்கும் போது டூர் கூப்பிட்டு போவாங்க. 40 ரூபா 30 ரூபா சென்னைக்குன்னு. அதில் 4-5 காரியம் தான் போட்டிருப்பாங்க. மெரினா கடற்கரை,
அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி பார்த்துக்கிங்களா? உயிர் பூங்கா, உயிருள்ள பூங்கா, செத்த பூங்கா, கிண்டி பார்க்கு அப்படின்னு 4-5 இருக்கும். பெங்களூர் கொண்டு வந்தால் கூட 4-5 ஐட்டம் தான் போடுவாங்க. வித்தான் சௌதா ஃபோட்டோவை போடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டு ஒன்று போடுவாங்க, லால் பார்க்கு, கப்பன் பார்க்கு. இதை போட்டுட்டு எம்ஜி ரோடை காமிச்சிட்டு, அதான் பெங்களூரா, அதான் கர்நாடகாவா? கர்நாடகானா என் கூட வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். யாருக்காவது தெரியுமா? குல்பர்கான்னு தெரியுமா? பிஜாப்பூர் தெரியுமா? யாதகிரி டிஸ்ட்ரிக்ட்னு தெரியுமா? இதெல்லாம் கர்நாடகாங்க. அவங்களாம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அங்கெல்லாம் யாரும் போகவே மாட்டா, யாரும் அங்கே அது பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறதுனா பார்த்தவொடனே எடுப்பீங்க. ஆனால் உள்ளே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதை விட கொடூரம் வேறு எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் அனுபவப்பட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணியிருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சந்திச்சிருக்கணும். என்ன பண்ணுறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே ரட்சிக்கப்படலையே, இல்லைங்களா? இப்போ இது வந்து பிரச்சனை என்னன்னா, அந்த சத்தத்தை நாம் தவற விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில அசம்பாவங்கள் நம்மளை வேதனைக்குள்ளாக்குகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், அந்த வேதனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். அந்த சத்தத்தின் வட்டத்துக்குள்ளாய் மீண்டும் நீங்கள் வந்தால் உங்கள் வேதனையிலிருந்து மாபெரும் விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில மிஸ் ஆகிடுது பாருங்க. சத்தத்தை கேட்காம சில காரியத்தை செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம், முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் மீண்டும் அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயிற்சி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அதிலே உபாகமத்திலே வாங்க. உபாகம் 28 வாசிச்சலையே அப்படியே வாங்க. 28:15 வந்துருங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிறோம் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளின்படி நடக்க கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போனால், ஆனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள்லாம் உண்மையில் வந்து உனக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு? சத்தத்தை சரியா புரிஞ்சுக்க. அந்த சத்தத்தை சரியா இருந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில சாபத்திலிருந்து கூட நீ தப்பிச்சுக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதமும் சாபம் என்றது கர்த்தருக்கு தெரியும். எது எனக்கு சாபம், எது எனக்கு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு தெரியும். இது எப்படி சரியான வகையில் நான் தேர்ந்தெடுக்கிறதுனா நல்லா புரிஞ்சுங்க. அவர் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, சத்தத்தை கேட்கும் பொழுது. சொல்லுங்க, சத்தத்தை கேட்கும் பொழுது. அப்போ சத்தத்தை கேட்கும் பொழுது எனக்கு அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள்ளாக உண்டாகிறது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஹல்லேலூயா. எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இது ரைட், இது தப்பு, இது வேணும், இது வேண்டாம், இது எடுத்துக்கணும், எடுத்துக்காதுன்னு சொல்லி தருவார். இது வேண்டாம், இது விச்சிரு, இது சாபம், இதில் உனக்கு நல்லது இருக்காது. சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுங்க, சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுவாருங்க. 100% சொல்லுவார். பாருங்க, 100% சொல்லுவார். ஏமே இந்த பிள்ளைங்களை கடைக்கு கூப்பிட்டு போங்களேன். கடைக்கோ ஷாப்பிங் மாலோ இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸிபிஷனோ எங்கேயாவது கூப்பிட்டு போங்க. பார்க்குறதெல்லாம் கேட்கும் பாருங்க. கேட்குமா கேட்காதா? பலூன் விற்றா பலூன் வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இன்னொருத்தர் ஏதாவது பிபி விற்றுணும், அது வாங்கி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அப்பளம் விற்றுணும், அது வாங்கி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எவனா இது அந்த பபுள் ஷூட்டுன்றோம், அது வாங்கி கொடு. எல்லாம் அப்படியே பார்த்து வாங்கி கொடு, வாங்கி கொடு, வாங்கி கொடு, வாங்கி கொடு, வாங்கி கொடு, வாங்கி கொடு. பார்க்குறதெல்லாம் கேட்கும். அது நான் சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட வரையும் ஒரு 4 ஐட்டம் 3 ஐட்டம் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுக்குன்னு தெரியும் அதெல்லாம் பட்ஜெட்டுன்னு. மீறி கேட்டுன்னு வச்சு காது மேலே லைட்டாக திருவீங்க. வீட்டுக்கு வரையா இல்லை இங்கே ஒரு 2 குமுறுட்டுமா கேட்போமா? நமக்கு புரியுது பாருங்க. அதாவது அது வந்து எல்லாமே வேணும், எல்லாமே வேணும், எல்லாமே வேணும். பார்த்துறீங்களா? கொஞ்சம் தூரம் போனால் செருப்பு வாங்கி கொடுக்கணும். கேட்குமா கேட்காதா? இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாருங்க, ஒரு மாட்டு வண்டி போனால் அது கூட வாங்கி கொடுக்கணும். அது கேட்குமா கேட்காதா? அதுக்கு எல்லாமே வேணுங்க. அதே மாதிரி தான் நீங்களும் நானும். பார்க்குறதெல்லாம் நமக்கு வேணும். ஆண்டவரே அது வேணும், அது வேணும், அது வேணும். ஆண்டவர் சொல்லாரு, எது வேணுமோ அதை மட்டும் நான் உனக்கு சேர தயாராக இருக்கிறேன். எத்தனை நான் சொன்னது விளங்குது? நமக்கு எல்லாம் வேணுமா வேணாமா? வேணும், எல்லாம் வேணும், வேணும். பார்க்குறதெல்லாம் வேணும், 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 வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உன் சத்தத்தையே என்ன வழி நடத்தணும்னு நினைக்காத, என் சத்தத்தை கேளு. உனக்கு எது வேணும் எது வேணாம் நான் வாங்கி தரேன். எதுவுமே நான் சொன்னது விளங்குது? 5 பேர் காது லைட் அடிச்சிருக்குது. காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். உண்மை அதுதானே? இப்போ பாருங்க, நமக்கு சரியான வகையில் கேட்க தெரியலங்க. ஆனால் அவர் சொல்றதை கேட்கறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அது சரியான சத்தமாய், சரியான நிறைவாய், வெற்றியாய் எனக்கு இருக்கும். விளங்குதா? எதுவுமே நான் சொன்னது விளங்குது? ஹல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தான்னா இன்னைக்கு நீங்கள் எல்லாம் செத்து போயிருப்பீங்க. எதை மாதிரி ஒத்துக்கிறீங்க?
கர்த்தரே சிலதெல்லாம் நீங்கள் கேட்டதை கொடுக்காம அடம் பிடிச்சி நின்றுருக்கிறார். நீங்கள் அடம் பிடிச்சதை விட அவர் உங்களுக்காக அடம் பிடிச்சி நிற்கிறார் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி வரையும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, பெருமை இல்லாமல் இருக்கிறீங்க, தலகணம் இல்லாமல் இருக்கிறீங்க. இல்லைனா இன்றைக்கி எத்தனை ஆட்டம் ஆடி இருப்பீங்க தெரியுமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிச்சது அப்படியே டக்கு நடந்துச்சுன்னு உடனே பாருங்களேன், ஒரு 10 பேருக்கு டக்கு 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 நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன், உடனே வீட்டுக்கிட்ட போர்டு போட்டுருவாங்க, நான் ஜெபிப்பதெல்லாம் நடக்கும், ஜெபத்துக்கு என்னோடு கூட வாங்கல். 11ஆவது ஜெபம் ஃபெயிலியர் ஆகிடணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா இது பாருங்க, நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுங்க. எது ரைட், எது ராங், எது உண்மை, எது வேணாம், எது வேண்டாம் நம்ம கேட்கணும். கர்த்தர் சொல்லி தர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவருக்கு எத்தனையோ பட்டணம் இருக்குது இந்தியாவில், எத்தனையோ இடம் இருக்குதுங்க, எத்தனையோ காரியம் இருக்கு. எவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க. எங்கேயாவது கொண்டு போய் என்ன பிளேஸ்மெண்ட் போட்டிருக்கலாமே, ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கலாம். ஏன் இங்கே அனுப்புறாரு? பர்டிகுலரா எனக்கு இங்கே தான் உனக்கு இருக்குதுன்னு ஏன் சொல்றாருன்னா, அதுதான் கர்த்தருடைய சத்தம், அதுதான் கர்த்தருடைய தீர்மானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்க எரேமியாக்கு வாங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன். எரேமியா 7:22 எல்லாம் நடந்து கொள்ளுங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கே ரொம்ப திகைப்பாய், ஒரு பக்கம் ஆச்சரியமா, சில நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது பாருங்கள் அது ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, இவ்வளோ நாளாக விட்டுருக்கிறோமேன்னு கூட தோணும் பாருங்கள். வாசிக்கலாம் பாருங்கள். 7:22 நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதை பார்க்கிலும். தகன பலிகளை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும். பலிகள்லாம் யார் செய்யுன்னு சொன்னாருங்க? யாருங்க சொன்னது? மோசே சொல்லிட்டாரா? எப்படி பலி கொடுக்கணும், பலிப்படை எப்படி இருக்கணும், தேவாலயம் எப்படி இருக்கணும், எல்லாம் யார் சொன்னது? கர்த்தர் தான் சொன்னார். இதெல்லாம் நான் சொன்னேன். இவைகளை பார்க்கிலும் எல்லாத்தையும் அவர் தான் சொன்னார். ஓய்வு நாள்லாம் எப்படி அனுசரிக்கணும், ஒவ்வொன்றும் லேவியராமத்தில் போய் வாட்சி பாருங்க. பலிப்படை எப்படி கட்டணும், பலிப்படை இருக்கிற பாத்திரங்கள் எப்படி இருக்கணும், எல்லாம் சொன்னாருங்க. A to Z அவர் தான் சொன்னார். இவைகளெல்லாம் நான் தான் சொன்னேன். எகிப்தில் தான் அவங்க புறப்பட்ட அந்த நாளில் இருந்து அவளை அழைத்து வந்த அந்த வார்த்தை நான் சொன்னீங்களா, அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவளோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு விளங்கணும். மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான்ப்பா இதெல்லாம் சொன்னேன், ஆனா இதெல்லாம் விட நான் சொல்றதை கேட்குறீங்க பாரு, அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தான் கொடுத்தேன். இன்னைக்கு அப்படியே இப்படி வாங்க, இன்னைக்கு வந்துருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், நிறைய சபைகளை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். எல்லாரும் சபைக்கு போறாங்களா? போறாங்க. எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்களா? வாசிக்கிறாங்க. எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. எல்லாம் தசமபாகம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. சர்ச்சுக்காக வேலை செய்யறாங்களா? வேலை செய்யறாங்க. எல்லாம் செய்யறாங்க. இவைகளை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் என் சத்தத்திற்கு எவன் செவி கொடுக்கிறானோ அதுதான் எனக்கு முக்கியம் கர்த்தர் சொல்றாரு. எதுவும் நான் சொன்னது விளங்குது? அதனால தான் இருக்கிற பசங்கிட்ட சொல்லுவேன், நான் அந்த வேலை செய்யறேன், நான் இந்த வேலை செய்யறேன், அங்க வாசிக்கிறேன், நான் இதை பாடுறேன், இதையெல்லாம் பார்க்கிலும் இன்னைக்கு சபை அப்படியே போயிடுச்சு பாருங்க. எந்த சபையில் மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த சபையில் எவ்வளோ வருஷம் இருந்தோம்னு நினைக்கிறாங்க, நான் செஞ்சிருக்கிறேன் நினைக்கிறாங்க, சந்தாக்கு புக்கு வச்சிருக்கிறாங்க, எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி இருக்கலாங்க, இதெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பலிகளை குறித்தும் தகன பலிகளை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்தும் நான் உங்ககிட்ட சொன்னது நான் தான் சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. என் வாக்கு கட்டளையிட்டதை பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும். அண்டர்லைன். எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். அண்டர்லைன் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கற்பிக்கிற என்ன பண்றாரா? சொல்லுங்க, என்னங்க பண்றாரா?
இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் சத்தத்தை கேட்டு 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 காரியத்தை செஞ்சீங்க? செய்யலையே. அதான் பிரச்சனையே. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், 100% அப்படியே கர்த்தர் சத்தத்தை கேட்டு அப்படியே வாழ்ந்துட்டேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்டிருக்கேன், கர்த்தர் சத்தத்தை கேட்குறேன், இன்னும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுதான் முடிவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறேன். சில நேரத்தில் எமோஷனலாக, சில நேரத்தில் மன ரீதியாய், சில நேரத்தில் உணர்வு ரீதியாய், சில நேரத்தில் இதயத்தில் தொட, சில நேரத்தில் வந்துடுது பாருங்க. அதை தான் அங்கே சொல்கிறாரு, இதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ செய்கிறது எதுவும் முக்கியம் இல்லை. இப்படியே எடுத்துங்களேன், எனக்கு சொல்லியிருக்கிறதே சேர்த்து இந்த ஊழியத்தை குறித்த ஊழியத்தின் காரியத்தை விட நீ என் வாக்குக்கு செவி கொடுக்கிறிய பாரு, அதுதான் உனக்கு மேன்மையாக இருக்கும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஏமே விளங்குதா? நீங்கள் அப்படியெல்லாம் மாறி போச்சு பார்த்தீங்களா? பேசுறது யாராவது கர்த்தர் சத்தத்தை பேசுறது, கர்த்தர் பேசுகிறாரு. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன் பாருங்கள். நான் வண்டியில் போயிட்டு இறந்துட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல். திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணவுடனே ஜெபம் பண்ணே இந்த சொல்லார், அப்படி சொல்லு, அப்படி ஏதோ ஒரு பிளேஸ் அவனை போய் தேட சொல்லு, அங்கேருந்து போக சொல்லுன்னு. சரி, கரெக்டாக ஃபோன் பண்ணேன். ஏதோ என் ஆவியில் ஒரு விஷயம் படுது, நான் அவனுக்கு சொல்கிறேன், அந்த பிளேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க, வேறு இடத்த போய் தேடுங்க அப்படின்னு. சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார், கிளம்பலான் இருக்கிறேன். கிளம்பாத, கர்த்தர் பேசுவார், பர்டிகுலராக அவங்களுக்கு சொல்லி கொடுப்பார், சொல்லி கொடுத்ததை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படி பாருங்கன்னா. அதே மாதிரி ஆண்டனி 127 அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். என்னடா இது இப்படி சொல்கிறாரு, இது கர்த்தர் சத்தமா இல்லை வேறு ஏதாவது பேசுகிறாங்களா, இல்லை நம்ம அப்படி தோணுதான்? ஆனால் அதே மாதிரி ஆண்டவன் நடத்தி, பெயர் சொல்லி, நம்பர் சொல்லி, ஏரியா சொல்லி கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எதுவும் இதெல்லாம் நம்புறீங்களா? அதெல்லாம் சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், பிரதர் எப்படி பிரதர்? இப்போ நீங்கள் வாசிச்சு பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிச்சு பாருங்கள். கொர்லினை வீட்டில் 10ஆம் அதிகாரம், கொர்லினை வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்ன பண்ணி கொண்டிருந்தான்? ஊக்கத்தோடு என்ன பண்ணியிருந்தான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உடனே அங்கே வந்து தேவதூதன் வரான் பாருங்கள், சொல்கிறான், இப்போ சத்தத்தை சொல்கிறான், நீ என்ன பண்ணு, இங்கேருந்து யோப்பான்ற பட்டணத்துக்கு அனுப்பு, அங்கே சீமோன் ஒருத்தர் தோல் பதனீடு செய்கிற வேலை செய்கிற சீமோனுடைய வீட்டில் 2வது மாடியில் பேதுருன்னு ஒருத்தர் வந்திருக்கிறான். அவன் வீடு வந்து கடற்கரை ஓரமாக இருக்குது, நீ அவனை போய் கூட்டிட்டு வந்து இங்கே பிரசங்கம் பண்ண சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. கொர்லினேவுக்கு யோப்பா பட்டணம்ன்றது தெரியும், ஆனால் யோப்பா பட்டணத்தில் சீமோன் தோல் பதனிடுகிறவன் ஒருத்தர் இருக்கிறான்றது தெரியாது, வீடு தெரியாது, ஏரியா தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், கடற்கரை பக்கத்தில் போய் வாசிச்சு பாருங்க. கடற்கரை கடலோரத்தில் 2வது மாடியில் பேதுரு இருக்கிறான். அவன் தங்கியிருக்கிற வீட்டு ஓனர் பேரு தோல் பதனிடுகிற வேலை செய்கிற சீமோனா இருக்கிறான். அவனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இருக்கிறீங்க பிரதர்? அல்லேலூயா. யார் பேசினது சொல்லுங்க, யார் பேசினது? பேசினாரா? சொன்னாரா? சொல்லலைங்களா? சொன்னாருங்க. இடம், லேண்ட்மார்க்கு, பேர் சொன்னார். நான் போயிருந்தேன் பாருங்க, அது டெல்லவியில் இருக்குது அந்த வீடு. அன்றைக்கி யோப்பா பட்டணம், இன்றைக்கி டெல்லவி. ரொம்ப காஸ்ட்லி. இன்றைக்கி வந்து அந்த வீடே வந்து ரொம்ப காஸ்ட்லி. அந்த வீடு அப்படியே இருக்குது, மேல் வீட்டு வீடு அப்படியே வச்சுருக்குறாங்க. 2000 வருஷமாக இருக்குது பாருங்கள். எத்தனை வருஷமா? கர்த்தர் சிலதெல்லாம் சொன்னார்னா அந்த அட்ரஸை கூட யாராலும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லிட்டாருன்னா எவனாலையும், பிசாசு என்ன கங்கணம் கட்டினாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து அழிக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் தான் சத்தம் ரொம்ப முக்கியங்க. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்கன்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன், இதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி வழின்றதை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, 24, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை, அண்டர்லைன் பண்ணுங்க, அவர்கள் கேளாமலும் அண்டர்லைன், தங்கள் செவியை சாயாமலும் அண்டர்லைன், தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படி கடினத்தின்படி நடந்து முன்னிட்டு வல்ல பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்கள் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் அண்டர்லைன், தங்கள் செவியை சாயாமலும் அண்டர்லைன், தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு
அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க. எவ்வளோ விஷயத்த சொல்கிறாரு இல்லை. செவி கொடு, நான் பேசுகிறேன் கேள், பேசுகிறேன் கேள். கர்த்தர் பேசுகிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காக கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்கள். எனக்காக சொல்லுங்கள், என் வாழ்க்கைக்காக சொல்லுங்கள், என் பிள்ளைகளுக்காக சொல்லுங்கள், என் கணவனுக்காக பேசுங்க. ஆண்டவரே பேசுங்க. அவர் ஒரு வார்த்தை பேசினா போதும், உங்கள் வாழ்க்கை பாருங்கள் வானலாவி அளவுக்கு உயர்ந்திருப்பது. பிரச்சனை அழுத்தெல்லாம் தூள் தூள் ஆகிடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கர்த்தர் பேசணுமா? தயாராக இருங்க. வாங்க யோவான் 10ஆம் அதிகாரத்தை வந்து டக்குன்னு 10:3 வாசிக்கலாம். வாங்க யோவான் 10:3 வாசிக்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை, அண்டர்லைன், அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம். சொல்லும் போது வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு சொல்லுங்க செவி கொடுத்து. ஆடுகள் என்ன பண்ணுதான்? சத்தத்திற்கு. ஆடுகள் படித்துன்னு வரல, என்ன சொல்லுது? செவி கொடுத்து. அதுதான் சங்கீதக்காரன் இன்னும் கொஞ்சம் இதை சொல்லும் போது சங்கீதத்தில் நீங்கள் வாட்சினா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். 2 இடம் வருது பாருங்க. ஒன்று என்ன? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. மேய்த்துன்னும் போது அங்கே போய் மேய்ப்புன்னு விட்டுருவார். நீ சாப்பிட்டு வா, நல்லா சாப்பிடு. அது நல்லா போய் நல்லா புல்லை நல்லா சாப்பிட்டு வருது. அவர் ஓரமாக உட்காந்துருப்பார். எதுவுமே அந்த நேரத்தில் சவுண்டுங்கலாம் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். நல்லா சாப்பிட்டு வா. நல்லா சாப்பிட்டு வந்த உடனே அடுத்து சொல்லப்படுவார் தண்ணீர் அண்டையில். எங்கே கொண்டு போகிறாரு? தண்ணீர். தண்ணீர்ன்ற பதம் யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். யாரை குறிக்குது? தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். பாருங்க, நீங்க என்ன மேய்ஞ்சிங்களோ, எந்த புல்லெல்லாம் சாப்பிட்டீங்களோ, அது சரியான வகையில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆடுகள் சத்தத்தை கேட்டுதான் நடக்கும். இப்ப அது வந்து புல்லுள்ளங்களில் மேயும், சத்தத்தை கேட்டு நடக்கும். அந்த வாட்சி பாருங்க. 3 வாசலை திறக்கும். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எத்தனை பேர் ஆடு மேய்ச்சி பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்க? எப்படி கை தூக்குறது பாஸ்டர்? வெக்கமா இருக்குது. யாராவது ஆடு மேய்ச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாவீது வம்சம். ஒருத்தர் பாருங்க, அவர் கமிஷனர். அன்னைக்கு ஆடு மேய்ச்சார், இன்னைக்கு 3 ஸ்டார் உள்ள கமிஷனர் அவர். நீங்கள் யாராவது ஆடு மேய்ச்சிக்கிறீங்களா? இங்கே ஒருத்தர் இருக்கிறார். இப்போ தான் கொஞ்சம் தான் அவருக்கு எப்படி நான் சொல்கிறது பிரதர், ஆனால் வேட்டியிலே வந்துக்கிறார் பாருங்க. இன்னைக்கு கூட அவர் பாருங்க. இந்த ஆடு மேய்க்கிறதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமானது பாருங்க. எப்படின்னா, ஆடு மேய்ப்பனுடைய முகத்தை பார்த்து நடக்காது, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு தான் நடக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பாருங்க? ஆடுங்க எல்லாம் அவரையே பார்த்துருங்கம்மா. ரைட்டில் போ, லெஃப்டில் போ, பே, இப்படியே நில்லு, பே பே, அப்படியே பார்க்க நடக்குன்னு நினைக்கிறீங்க? ஆடு மேய்ப்பனுடைய முகத்தை என்ன பண்ணாது? பார்க்காது. ஆனால் சத்தத்தை என்ன பண்ணும்? அது பாட்டு போயிட்டே இருக்கும். பே அப்படின்னா அவனுக்கு தெரியும். அப்படின்னா காது 2 காதையும் டக்குன்னு விட்றோம். அப்படி திருப்பி அப்படி போகும். பே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். அங்கே மேய்ப்பனா சொல்கிறான்னா திருப்பி நடக்கும். பே அப்படி. அந்த ஆட்டு யார் சத்தத்தை கேட்குதுங்க? அப்போ உங்க வாழ்க்கையில மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். விளங்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா. அது மேல சொன்னது விளங்குது. இயேசு அதை தாங்க சொல்றாரு. 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் 5வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க.
அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும். 4வது வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு பின் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு 3 காரியத்தை சொல்ல பாருங்க. 1, அவர் சத்தத்தை கேட்பது. சொல்லுங்க, அவர் சத்தத்தை கேட்பது. 2வது, அதை அறிந்து புரிந்து நடப்பது. என்னது? அறிந்து புரிந்து. சும்மாலாம் ஓடிடுறது இல்லை. அது மேய்ப்பன் சத்தமா கரெக்டாக கேட்குது, எஸ் புரிஞ்சுக்குது, அப்புறமா தான் என்ன பண்ணுது, நடக்குது. அறிந்து புரிந்து. நீங்கள் போய் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு 10 ஆடு ஒரு மேய்ப்பன் ஓட்டின்னு போகிறாரு. நீங்கள் அங்கே போய் நீங்கள் பாருங்க, ஒரு ஆடும் உங்களை சட்டை கூட பண்ணாது. எதுவுமே நான் சொன்னது விளங்குது? ஒரு ஆடும் உங்களை சட்டை பண்ணாது. ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த சத்தம் யாருடையதுன்னு தெரியும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. இயேசு அதை தான் சொல்றாரு பாருங்க. விட்ட பின்பல் முன்னே நடக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஃபாலோ பண்ணுதுங்க. அவருக்கு பின்னாடி போக ஆரம்பிக்குது. முதலாவது சொன்ன சத்தத்தை கேட்கிறது, 2வது சொல்றது அறிந்து கொள்ளுகிறது, புரிந்து கொள்ளுகிறது, 3வது அவருக்கு பின் தொடர்கிறது. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 5, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். அடுத்து 6, இந்த ஓமையை இயேசு அவளுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை, இவ்வளோ நிறைய பேர் நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு கருத்து புரிச்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போவீங்க, மசாலா மணக்க எப்படி குழம்பு ஒன்று இருக்கும், சாப்பிடுவீங்க, கொரட்டை விட்டு தூங்குவீங்க, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கத்திலேருந்து எழுந்த உடனே மறந்துடுவீங்க. அதன் கருத்தை அவர்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்றார் பாருங்க. இயேசு இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை, அது இம்பார்ட்டன்ஸ், அது அதோட முக்கியத்துவம், அதில் இருக்கிற காரியம், வெளிப்பாடு, அதில் இருக்கிற வல்லமை, அதை புரிஞ்சிக்கலன்னு சொன்னா அது ஒன்றும் வெற்றியை தராது. அதான் இயேசு அன்னைக்கே சொல்றா பாருங்க. அவர் இவைகளை ஊமைகளாய் சொல்றாரு. ஒரு ஆட்டை வச்சு, ஒரு மேய்ப்பனை வச்சு, சத்தத்தை வச்சு, நடக்கிறத வச்சு, பின்தொடர்றதை வச்சு, புரிந்து கொள்றதை வச்சு, அறிந்து கொள்றதை வச்சு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அதன் கருத்தை, அதன் இம்பார்ட்டன்ட் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதாங்க பிரச்சனை. இன்னைக்கு சபைக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் பேசலையா? கர்த்தர் வழி நடத்தலையா? இல்ல கர்த்தருடைய சத்த சபைக்கு கேட்கலையா? இல்ல உங்ககிட்ட என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாரா? கிடையாது. இவைகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அது இம்பார்ட்டன்ட், அதுல இருக்கிற காரியத்தை நாம் அறியவில்லை. அதான் பிரச்சனை. அதே மாதிரி நான் சொன்னது விளங்குது? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுறேன். எத்தனை கரங்களை உயர்த்துறீங்க? உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். சொல்லுங்க, ஒரு எல்லா கரங்களை வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை நெஞ்சு மேலே வச்சிங்க. ஆண்டவரே சொல்லுங்க சத்தமா, ஆண்டவரே எல்லோரும், ஆண்டவரே இதுவரையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இதோட முக்கியத்துவத்தை எனக்கு உணர்த்திருக்கீங்க. ஆவியானவரே என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. உங்கள் சத்தம் என் செவிகளில் கேட்பதாக, உம்முடைய சத்தம் எனக்கு புரிந்து கொள்ள கொடுப்பதாக, உம்முடைய சத்தம் என்னை வழி நடத்துவதாக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்களாம். நான் சொல்ல கேட்கிற யாவரும். சில இக்கட்டில் நான்லாம் போகும்போது ஜெபிக்க தெரியாது. சில நேரத்தில் எப்படி ஜெபிக்குது, என்ன வார்த்தை சொல்கிறது கூட தெரியாது பாருங்க. நேராக வந்து அதில் தான் பாருங்கள் அந்நிய பாஷை இருந்தது அவசியம். ரொம்ப பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள். பட்டுன்னு ஒரு வசனத்தை கொடுப்பார், ஒரு வசனம் விடமாட்டேன். அந்த வசனத்தை, அந்த பதில் என் கைக்கு வந்து சேரும் வரை அந்த வார்த்தை என் செவிகளில் தேவன் சொன்ன வார்த்தையை நான் விடுவதே கிடையாது. எது மாதிரி ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வாங்க 10:16 வாங்க. 10:16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் சொல்றாரு. நான் பேசினே இருப்பேன்,
இந்த தொழுவத்தில் அல்லாத அநேக ஆடுகள் இருக்கு, அவைகளை நான் என்ன பண்ணணும்? இதுக்கு பேர் தாங்க காஸ்பல். சுவிசேஷத்தை ஏன் சொல்றோம்? சுவிசேஷன்றது என்ன நினைக்கிறீங்க? நீங்க சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் காஸ்பல். சுவிசேஷத்தை ஏன் சொல்லணும்? இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்கள்கிட்ட இதை பேசுறாரு. நாம் புறஜாதிகளாக இருந்தோம். நம்ம என்னவா இருந்தோம்? அன்னைக்கு யூதர்கிட்ட தான் அவர் பிரசங்கம் பண்றாரு. யூதர்கள் மத்தியில தான், எருசலேமில் தான் அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவரால் வெளியில வர முடியல. ஆனாலும் சொல்றாரு, அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு பாருங்க, இந்த தொழுவத்தில் அல்லாமல் இந்த எருசலேம்ல யூதர்களை விட்டு அநேக ஆடுகள் இருக்கிறது, அவைகள் எனக்கு செவி கொடுக்கும். என்ன சொல்றாரு? வாசிங்க சீக்கிரம் 16 நீங்களா வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு. அப்ப யூதர்கள் அல்லாம வேற ஆடு யாருங்க? நாம். அப்ப சொல்ற அவைகளை நான் கொண்டு வர வேண்டாம், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். யாரை பத்தி சொன்னாரு? யாரை பத்தி சொன்னாரு? அப்ப நம்மளை குறிச்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நான் பேசுறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனை விசுவாசிகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னைக்கு இல்லைங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கிற ஒருத்தனை நான் எழுப்புவேன்றார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற மட்டும் இனிமே கர்த்தர் சத்தத்தை கேட்பீங்களா? பாதி தூரம் வந்துட்டேனே, பரவாயில்ல. கடந்ததை மறந்து, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறைந்து விடு. கர்த்தர் புதியனை செய்வார், அதை இப்போவே செய்வார். அதை மாரி விசுவாசிக்கிறேன். எப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறோன்னு வைங்களேன், அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுறோன்னு வைங்களேன், அங்கே வராரு பாருங்க பிதா. எப்படி கெச்ச குமாரன், அந்த இளைய குமாரன் வீட்டுக்கு ஓடி வரும்போது அப்படியே ஓடி தான் வேட்டியை மடித்து அப்படியே தூக்கிட்டு ஓடி பிள்ளைய கட்டி பிடிச்சார். அந்த மாதிரி அன்றோட இவ்வளோ நாளாக உன் சத்தத்தை கேட்காம இருந்தேன், இப்போ கேட்க வரணும் போது நீங்கள் உள்ள நுழையும் போது உங்களுக்கு ஒருத்தர் ரன்னிங் ரேஸில் எதிர்கொண்டு ஓடி வர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டி பிடிச்சி அப்படியே சொல்றாரு. அவன் பேசுறதுக்கு இடங்குள்ள அவர் பேசுறார். அட்ரா மோளத்தை வாசிடா பெரிய பாட்டை வெற்றா கடாவை கன்றுக்குட்டியா நீ கடா வெற்றா கன்றுக்குட்டியை ஆயத்தம் பண்ற பிரியாணியை பெரிய கொண்டாட்டமே ஏற்படுத்துற. ஏன்னா என்னைக்கு அவர் சத்தத்தை கேட்க நம்ம வரமோ பரலோகம் அவ்வளவு மகிழ்ச்சி அடையுதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பரலோக பிதாவுடைய ஆசை, விருப்பம், சித்தம், நன்மை, இந்த பூமியில் அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாய் உங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற திட்டங்கள், தீர்மானங்களை கேட்க உங்கள் செவி திறக்கும் பொழுது முழு பரலோகமும் அன்னைக்கு முழு கொண்டாட்டத்தையே எதிர்பார்க்குது பாருங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென். அதான் நம்ம வேணும். அல்லேலூயா. 27 அவர் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டா என்றார். ஆமென். கேட்காமல் போனீர்கள். அந்த வார்த்தை சொல்றார். முன்னமே நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? அந்த வார்த்தையை திரும்ப சொல்றார். நான் பேசுகிற தெய்வம். அவர் என்ன பண்றாராம் சொல்லுங்க? பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கடைசியா டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சு ஆகணும். கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா கடந்த காலம் எதிர்காலம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் நிகழ்காலத்துக்கு தேவனாக இருக்கிறார். ப்ரெசன்ட் இப்போ பேசுகிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாத்திராகம் 3:14 பாருங்க. யாத்திராகம் 3:14 இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் போது, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட மோசே அனுப்பும்போது அவங்க கேட்குறாங்க, என்ன அனுப்பிச்சது யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லிட்டோம்? 3:14 அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். என்னவா இருக்கிறானா? நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோட சொல்வாயாக என்றார். அந்த வார்த்தை பாருங்க. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசேவுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர். சொல்லுங்க, இருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் கடந்த காலம் அல்ல, எதிர்காலம் அல்ல,
நிகழ்காலம், பிரசன்ட். இப்ப பேசுறாருங்க, இப்ப இருக்கிறார் கர்த்தர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்ப கர்த்தர் இருக்கிறாருங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கர்த்தர் வந்து அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு சொன்னார்ல. ஒவ்வொரு நாளும் ஏன் இருக்கிறேன், நிகழ்காலத்துக்கு நீங்க வரும்போது அந்த பிரசன்ட் டைம்ல உங்களோட பேச அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிறவராய் இருக்கிறேன், இருக்கிறேன், இருந்தேன், இருக்க போகிறேன்னா தான். இருந்தேன்னா கடந்த காலம், இருக்கிறேன்னா எதிர்காலம், இருந்தேன், இருக்க போகிறேன்னா எதிர்காலம், இருக்கிறேன்னா நிகழ்காலம். அல்லேலூயா. அடுத்து ஏன் அந்த சத்தத்தை கேட்கணும்? வாங்க ரோமர் 10:17 சீக்கிரம் வாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம். ஏன் சத்தத்தை கேட்கணும்? அவ்வளோ இம்பார்ட்டண்டா, அவ்வளோ முக்கியமா? அதுக்கு 10:17 சொல்றார் பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினா கேள்வி கேட்கறதுனால சொல்ல. விசுவாசம் ஆங்கிலத்திலையும் போய் படிங்க, இது போய் கிரீக்ல. கேள்வின்னு சொன்னா கேட்கறதுனால, காதுல. விசுவாசம் எப்படி வருமா? காதுல கேட்கறதுனால. ஏன் சொல்றாரு பாருங்க. 16 வாங்க. 16. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் எப்படி வருதான்? கேள்வி காதுல கேட்கறதுனால பாருங்க. இந்த வார்த்தை வந்து 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஒன்று வந்து லோகோஸ், இன்னொன்று வந்து ரேமா. எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே லோகோஸ். என்னது? லோகோஸ், எழுதப்பட்டவைகள் அர்த்தம். ரேமா அப்படின்னு சொன்னா பேசப்படுகிற வார்த்தைகள். என்னது? பேசப்படுகிற வார்த்தைகள். இப்போ லோகோஸ்க்கும் ரேமாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நீங்க பாருங்களேன். இப்போ நான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணணும் அதெல்லாம் பைபிளில் இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு, பைபிளில் இருந்துச்சு. இதெல்லாம் உங்க வீட்டில் இருந்துச்சா? இருந்துச்சு. பைபிள் எங்க வச்சிருந்தீங்க? வீட்டில் தான் வச்சு. யாருக்காவது விசுவாசம் வந்துச்சா? இல்லை. இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை என்கிட்ட, இப்போ எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து நான் உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு விசுவாசம் வருது. எதுவுமே நான் சொன்னதோடு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்ப நாட்கள்லேருந்து டெய்லி வீட்டில் பைபிள் படிப்பீங்க. ஆனால் சர்ச்சைக்கு வரும்போது ஒரு விசுவாசம் வருது, ஒரு தெளிவு, கண் திறக்கப்படுகிறது, ஒரு ஆச்சரியம். இந்த வசனம் இப்படிதான் சொல்லுகிறதா, இந்த வசனம் இப்படிதான் வியாக்கரணம் பண்ணப்படுகிறதா. அப்போ எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் படிக்கிறேன், ஆனா எழுதப்பட்ட வார்த்தைகளை காதுல கேட்கிறேன் பாருங்க, அப்பதான் விசுவாசம் வரும். எதுவுமே நான் சொன்னது வழங்குது. அப்ப எழுதப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். வார்த்தைகள் எழுதலாம் யாரு? யார் எழுதப்பட்டது? 1 தீமோத்தேயு 3:14 சொல்லப்படுற ஆவியானவர் வசனங்கள் எல்லாம் ஏவப்பட்டு எழுதினாராம். யார் எழுதினாரு? ஆவியானவர். இப்ப பிரசங்கம் பண்ணும்போது அதே ஆவியானவர் உங்களோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தைகளை எழுதப்பட்டவர் பேசும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளில் வந்து விழும் பொழுதுதான் விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வரும். புரியுதா உங்களுக்கு? பைபிள் இருந்தா விசுவாசம் வராது. படிக்கலாம், டெய்லி படிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிள் படிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க. சர்ச்சுக்கு வர 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 உங்களுக்கே பைபிள் மேல ஒரு மிகப்பெரிய வாஞ்சை வருது. ஏன்னா அந்த வார்த்தை கேட்கும் பொழுது, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, அந்த கேட்கப்படுகிற வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது, அக்கினி உள்ளதாய் உங்களை மாற்றுகிறது, உங்களை ஒரு மாபெரும் மனிதனாய் அது உருவாக்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் பேசினார்னு வைங்களேன், எந்த வார்த்தை எழுதினாரோ எழுதினவரே கிட்ட பேசும்போது அவர் துவக்கிற அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து நிற்கும். உயிரே போதுனா கூட சரி, அதுக்கு பயப்படாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் மரணமே நேடிருந்தாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். விளங்குதா உங்களுக்கு? விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க. ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. மனுஷன் சொல்லி வந்திருந்தா என்னைக்கோ பேக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஊழியத்தில் நிற்க முடியுது. எப்படி நிற்க முடியுது? ஏன்னா அழைத்தவர் அவர். அவர் சத்தம் காதல கேட்டுச்சு, போ நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ இந்த பட்டணத்துக்கு போ. வெறுமையாக அனுப்பிச்சு வச்சார், ஒண்ணுமே இல்லாத அனுப்பிச்சு வச்சார். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ அவமானம், எத்தனையோ அசிங்கம், எத்தனையோ வேதனை, எத்தனையோ விதமான அழுத்தங்கள்,
பிசாசினால் நெருக்கங்கள், சொந்த ஜனங்களால் நெருக்கங்கள், எத்தனையோ மன தளர்ப்பு, எது நடந்தாலும் சரி இந்த ஊழியத்தை விட்டு போறது கிடையாது. கர்த்தர் கிட்ட பேசியிருக்கிறார். கர்த்தர் பேசியிருக்கிறபடினால அவர் சத்தத்தை விட வல்லமை உள்ள காரியம் இந்த பூமியில ஒன்றும் கிடையாது. விசுவாசிக்கிறீங்க? அதான் விசுவாசம் வந்துச்சா? இல்லை என்னைக்கோ பேக் பண்ணிருப்பேன். எதுக்கடா ஊழியம் பண்ணும்? சாச்சா வேணாம், நடக்காது. எத்தனையோ அலைகளுப்பு, எத்தனையோ அவமானம், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ நெருக்கம். ஆனால் நான் சொல்கிறேன், விட முடியாது, விட முடியாது. ஏன்? அவர் என்கிட்ட பேசிட்டார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? உங்ககிட்ட அவர் பேசிட்டார்னு சொன்னால் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. கர்த்தரே அதை செய்து காமிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்குதான் கர்த்தர்கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும் சொல்லுங்கள்? யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க? அதனால தான் சொல்லுது, வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லுது. அதான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து தேர்ந்தெடுக்காத, கர்த்தர்கிட்ட கேட்டு தேர்ந்தெடு. ஊழியம் செய்யணுமா? ஒரு ஊரையோ ஒரு ஏரியாவையும் மக்களையோ பார்த்து தேர்ந்தெடுக்காத, கர்த்தர்கிட்ட கேட்டு தேர்ந்தெடு. இந்த இடத்த நான் வாங்கவே கூடாதுன்னு சொன்னவங்க தான் அதிகம். இதை வாங்குன்னு சொன்ன ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். இங்கே நடக்காதுன்னு சொன்னவங்க ஏராளம். ஆவியில் நிறைஞ்சவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, இதெல்லாம் நடக்காது, அங்கே வாங்கினா ஏமாந்துருவேன், சுற்றிடும், அது ராஜ்கால்வை, இது ராஜ்கால்வை, நாளைக்கு எல்லாம் அடிச்சிருவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடும், நடு ரோட்டில் நின்றுவேன். கர்த்தர் சொன்னார், நீ கால் வைக்கிற இடம்லாம் அங்கே அப்படியே பொண்ணாக விளைய வச்சேன், நான் மாற்றி காமிப்பேன், அது ஏதன்னா விளங்க செய்வேன். யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு இந்த ஏரியாவால் சபைக்கு நன்மை கிடையாது, இந்த சபையால் முழு ஏரியாவுக்கு நன்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் கர்த்தர். அவர் சொன்னார்னா வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு தூக்கி போய் நெருப்பில் போட போகிறோம், 7 மடங்கு கொதிக்குது, உன்னை உள்ள தள்ள போகிற, நீ சுட்டெறிய போகிற, ஒன்றும் இல்லாம போகிற. கர்த்தர் என்கிட்ட பேச, நெருப்பை விட அவர் சத்தம் பவர்ஃபுல்லானது. எரிகிற அக்னி ஜுவாலையை விட கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்ஜிக்கும் சிங்கத்தை விட கர்த்தருடைய சத்தம் அதிக வல்லமை உள்ளது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எப்படி தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் எப்படி நின்னாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதோ அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு நின்ட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மனுஷன் இல்லையா? 7 மடங்கு அங்கே சூளை கொதிக்குது, ஒரு முறை கீழே விழிய, ஒரு முறை வணங்கி உன்னை விட்டுறேன். அவன் சொன்னா முடியாது, தூக்கி போடியான்னு. அந்த 7 மடங்கு அக்னி ஜுவாலையை விட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பவர்ஃபுல்லான வார்த்தை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது தொனிக்கணும் காதுல. என்னை குறிச்சு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், என் வாழ்க்கை குறிச்சு என்ன வச்சிருக்கிறார், என்ன இந்த உலகத்தில் எதற்காக தனக்கென்று அழைத்தார், எதற்காக என்ன இந்த பூமியில உருவாக்கி வச்சிருக்கிறார், எதுக்காக எனக்கு சிலுவை சுமந்தார், எதுக்காக எனக்கு ரத்தத்தை சிந்தினார், எதுக்காக எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், எதுக்காக என்ன இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்க முன்னாடி இந்த உலகம் அண்டியிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த பிரச்சனைகளும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த அழுத்தங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? கர்த்தர் உங்களோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன். நீ அக்கினியில் நடப்பாய், அக்கினியை கடப்பாய், ஆனால் வேகாத இருப்பாய், ஆறுகளை கடப்பாய், அது உன்மேல் புரளுவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எந்த சத்தம் பவர்ஃபுல்? என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. ரொம்ப அவசியங்க. எழுதப்பட்ட வார்த்தைகளில் படிக்கிறோம், நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். கர்த்தரே சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை தியானமாக இருக்கிற மனுஷன். ஏன்? நீ படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் பேசுறது உனக்கு ரொம்ப சுலபமாக புரியும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது? நான் படிச்சுட்டே இருந்தா நீ படிச்சுட்டே இரு, நான் உனக்கு சொல்லுவேன், அந்த வார்த்தையினுடைய வியாக்கானத்தை நான் உனக்கு சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவேன், உனக்கு ஏன் அந்த நேரத்தில் பேசுறேன்னு நான் சொல்லுவேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு நாள் அதில் வாங்க, ஒரு நாள் வாங்க. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க, நம்ம கூட பேச விரும்புகிறாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அருமையான தெய்வத்தை எங்கன்னா தேட முடியுமா? அவர் சொல்றார் பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை, கடைசி வாசனை தான், இது மேலே போக மாட்டேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு கூட போய் நான் போஜனம் பண்ணுவேன். நான் சொல்கிறத கேட்டு ஒருத்தன் கதவு திறந்தானா, அதுக்கு ஒபே பண்ணானா, அதை அக்செப்ட் பண்ணானா, அதை ஏற்றுக்கினானா,
அன்றைக்கி அவனுக்கு எனக்கும் பந்தின்றார். அவன் எது பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கூட காத்திருக்கிறார். வாசப்படின்னு கதவை அதை கேட்டு ஒருத்தர் என்ன பண்ணும்? திறந்துட்டா நான் உள்ளே வந்துடுவேன். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேங்க, நீங்களும் இயேசு அனுதினமும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உட்காந்துட்டு ஏமே எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. நேரம் ஆயிடுச்சு, எழுதுன்னு இருக்கலாம். கரங்களை உயர்த்தி எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் வாயில் திறந்து சில வினாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி நன்றி. சில வினாடி நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? ஓ ரா பா 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 பா. யோசிக்காதீங்க. சில நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவு தவறாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பின்ன சீரமைத்து தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரா ரா பா 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 பா. ஓ ரி லா ரா ஷா லா ரா பா 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 பா. ஓ கோரா லா ரா ஷா பா 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 பா. ஓ கோரா பா பா மா லா ரா ஷா லா ரா பா பா. ஓ ரி லா ரா மா கா பா ரா பா லா ரா பா கா பா. ஓ ரா லா ரா ஷா பா 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 பா. ஓ ரா பா 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 பா. ஓ ரி லா ரா லா ரா ஷா கா பா 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 பா. ஓ ரா பா 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 பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரை, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய், எல்ரோய், எல்லாரையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய், எல்ரோய்,
சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. கரங்களை உயர்த்தி எல்லாம் இரு கரங்களை உயர்த்தி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி ஐயா, நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி நல்லவரே, ஐயா, கோடி கோடி நன்றி நல்ல ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 அப்பா. கோடி கோடி ஹalleluya. ஐயா. ஓரிலா ரமலா ரஷலோரோ மாமா மாமா. நன்றி ஓரிலா ரபா பாபா 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 கமலா. கோடி கோடி ஓரிலா லலா ரஷலா மாமா கமமா. நன்றி ஓரி கலா ரபா பாபா பாபா. பரிசுத்தரே, கோடி கோடி நல்ல தெய்வமே, ஐயா. எங்களை நினைத்தவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோட கத்தர, இன்னும் உற்சாகத்தோட. ஓ ரகா பாபா 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 ரிலா ரலா ரஷலோ பாபா பாபா ஏ ரலா பாபா 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 கமா ரிலா பாபா பாபா ரிமலோ ரோஷ் ஓ பாபா பாபா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லா கரங்களை உயர்த்தி பா நன்றி ஆண்டவரே, நீங்க நன்றி, உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கீங்களே, நன்றி, ஏராளமா செய்திருக்கீங்களா ஆண்டவரே. நீர் கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர் சுவாமி. நன்றி நன்றி. வந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், குடும்பங்களை சமாதானத்தை பேசுகிற, நன்மையை பேசுகிற, பொருளாதார செழிப்பை பேசுகிற, எல்லா கடனும் இயேசு நாமத்தில் விலகட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற அழுத்தங்கள் விலகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக ஜீவனை பேசுகிற, குடும்பத்துக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுடைய மகிமையை பேசுகிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே. நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க ஆண்டவரே, உன்னை தலையாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, உன்னை மேலே வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீ தலையாய் மேலே வைக்கிற தேவனா இருக்கிறீரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி. செவிகள் திறக்கப்பட்டுட்டு ஆண்டவரே, மனக்கண்கள் திறக்கப்பட்டுட்டோம். மனதில் இருக்கிற ஆண்டவர் தேவையில்லாத சத்தங்கள் ஒளியேற்றும். தெய்வ சத்தம் இருதயத்தில் ஒலிக்கிட்டோம். கர்த்தர் பேசுங்கப்பா, கர்த்தர் பேசுங்க. நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீ இப்படி செய்கிறபடினால் நன்றி செலுத்தும். இப்படி நாம மகிமை பெறச்சு ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அனுநைக்கும் இன்றும் என்றும் சதா காலம் மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். இந்த பாடலை பாடி கலைந்து செல்வோம். மாலை ஆராதனை 6 மணிக்கு துவங்க. வாங்க
முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறபடி நடங்க. அந்த சத்தம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.